என் புதிய பீர்நிலையமா பற்றி எனக்கு மிகுந்த உற்சாகம் உள்ளது. ஏன் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2012ஆம் ஆண்டு நான் 7 வருட இடைவெளிக்குப் பிறகு ஜர்னல் ஆஃப் ஃபைனான்ஸ் இன் முழுநேர ஆசிரியராக இருந்த காரணத்தால் மீண்டும் கற்பிக்கத் தயாராகினேன். வகுப்பறைக்கு திரும்பும்போது என் சர்வதேச நிதி பாடத்திற்காக புதிய உள்ளடக்கம் வேண்டும் என்று நினைத்தேன். 10 வருட பழைய ஸ்லைட்களை பயன்படுத்தும் பேராசிரியராக இருக்க விரும்பவில்லை. ஒரு புதிய மாட்யூல் கிரிப்டோகரன்சி குறித்தும் மற்றொன்று தங்கம் குறித்தும் என 2 புதிய பகுதிகளை சேர்க்க முடிவு செய்தேன். நிச்சயமாக தங்கம் புதிதல்ல, ஆனால் அது குறிப்பிடத்தக்க அளவில் குறைவாகவே ஆராயப்பட்டுள்ளது. தங்கத்தை முதலீடு செய்வதற்கான வழிகாட்டுதல் மிகவும் குறைவாக உள்ளது. முதலீட்டாளர்களுக்கு தங்கம் குறித்து பல கதைகள் சொல்லப்படுகின்றன. அவற்றை நான் கடுமையாக சோதிக்க விரும்பினேன். என் நீண்ட கால இணை எழுத்தாளரான கிளாட் ஹெர்புடன் ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கினேன். அது 2013இல் தி கோல்டன் டைலேமா என்ற நூலை வெளியிட வழிவகுத்தது. 2012இல் சதோஷி நாகமோட்டோவின் கட்டுரையை படித்ததிலிருந்து எனக்கு கிரிப்டோகரன்சியில் ஆர்வம் ஏற்பட்டது. நேர்மையாக சொன்னால், அதில் முதன்முறையாக படித்தபோது என் ஆரம்ப கருத்து இது ஏன் ஒரு மதிப்பாய்வு செய்யப்பட்ட அறிவியல் இதழில் வெளியிடப்படவில்லை என்பதாக இருந்தது. 2வது முறையாக படித்தபோது இது ஒரு புதிய பாரடைக்மை கட்டியமைத்த அடிப்படை ஆய்வுக் கட்டுரை என்பதை உணர்ந்தேன். அதனால் வெளியிடப்பட்ட இடம் முக்கியமல்ல. 2014ஆம் ஆண்டில் நான் கிரிப்டோ ஃபைனான்ஸ் என்ற நூலை வெளியிட்டு பிட்காயின் மற்றும் கிரிப்டோ சூழலுக்காக ஒரு பாடநெறியை தொடங்கினேன். 2021ஆம் ஆண்டில் நான் டிஃபை அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ஃபைனான்ஸ் என்ற நூலை வெளியிட்டேன். மேலும் என் கிரிப்டோ பாடநெறிகளை 100,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முடித்துள்ளனர். நான் தங்கம் தொடர்பான பல தொடர்ச்சி கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளேன். விசித்திரமாக, தங்கம் மற்றும் பிட்காயின் குறித்து சிறிது அறிவுள்ள ஒருவராக நான் தனித்துவமான நிலை ஒன்றில் இருக்கிறேன். அதுவே இந்த பாடநெறியின் தோற்றம். இந்த பாடநெறியை இப்போ நம்ம உருவாக்குவதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. பிட்காயின் உருவான ஆரம்ப நாட்களில் அது முதன்மையாக ஒரு பணம் பரிமாற்றும் முறையாகவே பார்க்கப்பட்டது. அந்த செயல்பாடு இன்னும் பரவலாக ஏற்கப்படவில்லை. அதற்கு பதிலாக பிட்காயின் அதிகமாக மதிப்பீடு சேமிப்பாக பெரும்பாலும் டிஜிட்டல் தங்கம் என அழைக்கப்படுகிறது. அப்படியென்றால் தங்கம் மற்றும் பிட்காயின் இடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் என்ன? ஒவ்வொன்றும் எதிர்கொள்ளும் தனித்துவமான அபாயங்கள் என்ன? இந்த கேள்விகளே என் பாடநெறியின் தலைப்பாகும். இந்த பாடநெறி 4 பகுதிகளை கொண்டுள்ளது. முதல் பகுதி பிட்காயினை ஆழமாக ஆராய்கிறது. பிட்காயின் பிளாக்செயின் எப்படி செயல்படுகிறது? குறியாக்க ஹேஷிங் என்பது என்ன? இது மைனர்களின் முக்கிய பணி. மைனிங் செயல்முறை மற்றும் பரிவர்த்தனைகள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை குறித்து விரிவாக காண்போம். இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் நன்கு அறிந்தவராக வெளியேறுவீர்கள். தங்கம் குறித்த இதே போன்ற ஆழமான ஆய்வு என் சகோதரி பாடநெறியான கோல்ட் மார்க்கெட் ஃபவுண்டேஷன்ஸ் இல் இடம்பெற்றுள்ளது. 2ஆம் பகுதி தங்கம் மற்றும் பிட்காயின் இடையிலான ஒற்றுமைகளை ஆராய்கிறது. குறிப்பாக பணவீக்க விகிதங்கள், சுரங்கப்பணி மற்றும் மையமற்ற வழங்கல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. 3ஆம் பகுதி வேறுபாடுகளை உற்பத்தி மற்றும் செலவு அமைப்புகள், நாணய பண்புகள், சந்தை அமைப்பு, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பில் உள்ள வேறுபாடுகள் மற்றும் புவியியல் அரசியல் பிரச்சினைகள் ஆகியவற்றை ஆராய்கிறது. 4ஆம் பகுதி தங்கம் மற்றும் பிட்காயின் எதிர்கொள்ளும் தனித்துவமான அபாயங்களை எடுத்துரைக்கிறது. பிட்காயினுக்காக நான் 2 முக்கிய அபாயங்களை கவனிக்கிறேன். ஒன்று குவாண்டம் தாக்குதல், மற்றொன்று 51% தாக்குதல் என அழைக்கப்படுவது. இதில் ஒரு நிறுவனம் நெட்வொர்க்கின் கணிப்பொறி சக்தியில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்கிறது. 51% தாக்குதல் என்பது குவாண்டம் தாக்குதலை விட மிகவும் தீவிரமான அபாயம் என்பதை நான் ஆதாரங்களுடன் விளக்குகிறேன்.
நான் தங்கத்திற்கான 2 முக்கிய அபாயங்களையும் பரிசீலிக்கிறேன். இரண்டும் எதிர்பாராத வழங்கல் அதிகரிப்பை உள்ளடக்கியவை. முதலில் ஆல்கமி. புராணக் கலைஞரின் கல்லின் மாய வாக்குறுதிகள் அணு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன் முன்னேற்றங்கள் மூலம் மாய இல்லாமல் மாற்றத்தை டிரான்ஸ்மியூட்டேஷன் சாத்தியமாக்குகின்றன. இரண்டாவது, பூமியில் புதிய வளங்கள் மற்றும் பூமிக்கு அருகிலுள்ள விண்கள் ஆஸ்டராய்ட்ஸ் மூலம் கிடைக்கும் வளங்கள். பிட்காயினுக்கு இந்த அபாயங்கள் இல்லை, ஏனெனில் அதன் வழங்கல் ஆல்கோரிதம் மூலம் 2.1 கோடி பிட்காயினில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாடத்தில் பல புதிய யோசனைகளை பகிர்வதில் எனக்கு மிகுந்த உற்சாகம் உள்ளது. முதலில் தங்க சந்தை அடிப்படைகளை முடிக்குமாறு நான் மிகவும் பரிந்துரைக்கிறேன். வாங்க தொடங்கலாம்.